Welcome back to Physics Junction. In the previous video நம்ம acoustics பற்றி படித்தோம். ஸோ acousticsல sound waves வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, sound waves வந்து longitudinal waveஸாக இருக்குது, longitudinal wavesல வந்து compressions and rarefactions இருக்குது. அதே மாதிரி sound waves வந்து எப்படி நம்ம வந்து classify பண்ணோம் based on their frequencies, ultrasonic, infrasonic and audible waves. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்னா what are the factors affect the velocity of the sound waves, அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியா அதை பற்றிலாம் நம்ம படித்தோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அட் டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ், கர்வ்டு சர்ஃபேசஸ் அண்ட் பிளெயின் சர்ஃபேசஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்கோஸ் பற்றி படிக்க போகிறோம். எக்கோஸ் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே நிறைய கேட்டிருப்பீங்க. எக்கோஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாலில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பேசுகிற அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து அங்கே இருக்கிற வால்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா எக்கோ. ஸோ அப்போ எக்கோ இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் சவுண்ட் ஃப்ரம் தி reflecting surfaces like walls, ceilings and surfaces of mountain. இப்போ இவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த ரெட் கலர் வந்து என்ன செய்யுதுன்னா சவுண்ட் வேவ் டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு டினோட் பண்ணுது. க்ரீன் வேவ் வந்து என்ன ஆகுதுன்னா வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ் வந்து என்னதுன்னா நமக்கு வந்து இங்கே இந்த க்ரீன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் தான் நமக்கு இங்கே வந்து என்னதுன்னா எக்கோஸ். இந்த எக்கோஸ் வந்து எல்லா ரூம்லேயும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து சர்டன் கண்டிஷன்ஸை வந்து என்ன செய்யணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப மட்டும்தான் எக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்மாலர் ரூம்ஸில் வந்து எக்கோ வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ எக்கோ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அந்த ரூமில் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதான் வந்து கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா, ஹவு மச் டைம் த சென்சேஷன் ஆஃப் எனி சவுண்டு ஸ்டே இன் அவர் பிரைன். இப்போ நம்ம ஒரு சவுண்டு கேட்குறோம், எவ்வளோ டைமுக்கு நம்மளோட பிரைனில் வந்து அந்த சவுண்டு வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வந்து என்னதுன்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங். ஸோ அந்த சவுண்டை கேட்டதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் என்னென்னா அந்த சவுண்டு தான் நம்மளோட பிரெயினில் இருக்கிற மாதிரி. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எவ்வளோன்னா 0.1 செகண்ட். அப்போ ஒரு சவுண்டு வந்து நமக்கு வந்து கேட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட காதுகளில் 0.1 செகண்ட் வந்து நம்ம காதில் வந்து திருப்பி கேட்டுகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 சவுண்டு கேட்குறோம். ஒரு ஒரிஜினல் சவுண்டு, ஒரு சவுண்டு வந்து எக்கோ ஆர் தி ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 2 சவுண்டுக்கு இடையிலையும் நமக்கு 0.1 செகண்ட்ஸ் வந்து இருக்கிறப்ப நம்மளால் அந்த 2 சவுண்டையும் கிளியராக கேட்க முடியும். சப்போஸ் அந்த 2 வேவ்ஸ்க்கு இடையில இருக்கிறது, ஒரிஜினல் வேவ் அண்ட் தி எக்கோக்கு இடையில இருக்கிற டைம் பீரியட் வந்து 0.1 விட கம்மியாக இருந்தால் அந்த 2 சவுண்டு என்ன ஆகும்னா ஓவர்லாப் ஆகி நம்மளால் கிளியராக கேட்க முடியாது. மினிமம் டைம் பீரியட் பிட்வீன் ஒரிஜினல் சவுண்டுக்கும் அப்புறம் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் இடையில இருக்கிறது வந்து 0.1 செகண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் நமக்கு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சோர்ஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து நம்ம என்னென்னு இப்போ கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து என்னதுன்னா கண்டிஷன் நெசசரி ஃபார் ஹியரிங் தி எக்கோ. இப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். நமக்கு வந்து வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கடையில் இருக்கிற ரிலேஷன் தெரியும். வெலாசிட்டி v ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் இங்கே சவுண்ட் வேவ்ஸ் வந்து 2 டைம்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஒன்று வந்து சோர்ஸ் டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அடுத்தது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் டு சோர்ஸ். ஸோ அப்போ நமக்கு 2 டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்னா 2d/t அப்படியே எடுத்துக்கிறோம். இதிலேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு vt/2. இப்போ இந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்னா 0.1 செகண்டை நம்ம என்ன செய்கிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு வெலாசிட்டி டைம்ஸ் 0.1/2 இருக்குது. இந்த 0.1/2 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/20 அப்படின்னு எழுதலாம். இப்போ 1/20 டைம்ஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்டு டு ஹியர் அண்ட் எக்கோ வந்து என்னதுன்னா 1/20 டைம்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. இப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு v ஈக்குவல் டு 344 மீட்டர்/செகண்ட் நமக்கு தெரியும். ஸோ இதை நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 17.2 மீட்டர் கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 17.2 மீட்டர் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா எக்கோவை வந்து கேட்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து
கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதோட ஃபுட்டு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா அனிமல்ஸ் வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பேட்ஸ். ஸோ அது வந்து என்ன செய்யும்னா அது ஃபுட் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்மிட் ஆகி போகிற வேவ்ஸ் வந்து ஃபுட் இருக்கிற இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அதை வந்து டிடெக்ட் பண்ணி ஃபுட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பேட்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கண்டுபிடிக்குது. அதே மாதிரி நம்மளோட பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு அல்ட்ராசானிக் ஸ்கேன் யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லுவோம்னா அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேபியோட ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதோட பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு அல்ட்ராசானிக் ஸ்கேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு சேஃபான டெஸ்டிங் டூல். இது எந்த விதமான ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸையும் இது வந்து ஜென்ரேட் பண்ணாது. எக்கோஸ் வந்து எல்லா மீடியம் சாலிட் லிக்விட் கேஸ் ஆல் த 3 மீடியம்லையும் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த் ஆஃப் த சீ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எக்கோஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த பாட்டம் ஆஃப் த சீ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அது பாட்டமை டச் பண்ணிவிட்டு திரும்பி வர்றதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ 2 டைம்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்து என்னதுன்னா டிஸ்டன்ஸ் ஆர் டெப்த் ஆஃப் த சீ, வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் தெரியும். அப்போ அதுலேருந்து நம்மளால் என்ன கேல்குலேட் பண்ண முடியும்னா D = வெலாசிட்டி டைம்ஸ் T டிவைடட் பை 2. இப்போ D தான் நமக்கு டெப்த் ஆஃப் த சீ. அதை வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணிட்டோம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவை எப்படி எக்கோ மெத்தடில் மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வேணுங்கிற அந்த டூல்ஸ் வந்து என்னென்னதுன்னா ஸ்டாப் வாட்ச்சு, மெஷரிங் டேப், அதுக்கப்புறம் இங்கே நமக்கு சோர்ஸ் இருக்குது. இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு. இப்போ நமக்கு வந்து சோர்ஸ்லேருந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இது வந்து டுவர்ட்ஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ட்ராவல் பண்ணுது. அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இது வந்து திரும்பி வருது. இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டாப் கிளாக்கில் நோட் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் சோர்ஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த மெஷரிங் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம். டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும். அதில் வந்து நம்மளால் என்ன கேல்குலேட் பண்ண முடியும்னா V கேல்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் V = 2D/T. சவுண்ட் வேவ்ஸ் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒபே பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் வந்து மெனி பிளேசஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் போர்டு, ஏர் ட்ரம்பட் அண்ட் மெகாஃபோன் அதெல்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம வந்து சவுண்ட் போர்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டோரியம் பார்க்குறீங்க. ஆடிட்டோரியமோட வால்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா கர்வ்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட வால்ஸில் வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க இன்சைடு த ஆடிட்டோரியம், ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இந்த வாலில் பட்டு இந்த சவுண்ட் போர்ட்ஸில் பட்டு என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸோட இன்டென்சிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி ஆடியன்ஸால் கிளியரான ஒரு சவுண்டை வந்து என்ன செய்ய முடியும்னா கேட்க முடியும். ஏன்னா இந்த சவுண்ட் போர்ட்ஸ்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த சவுண்டை வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ஆடிட்டோரியமில் வந்து என்ன செய்யுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால தான் ஆடியன்ஸ் வந்து கிளியராக அதை கேட்க முடியுது. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏர் ட்ரம்பட். ஏர் ட்ரம்பட் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஹியரிங் இம்பேர்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. அவங்க காதோடு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே பேசுகிறவங்க வந்து இங்கே தான் பேசுவாங்க. இந்த எட்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து என்ன செய்யும்னா இங்கே பேசுகிற சவுண்டை வந்து ஏர் ட்ரம்மில் வந்து என்ன செய்யும்னா ஃபோக்கஸ் பண்ணும். அதனால் வந்து அவங்களால தெளிவாக கேட்க முடியும். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து மெகாஃபோன். மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடட் பிளேசஸில் வந்து இந்த மெகாஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிராஃபிக் போலீஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து அவங்க பேசுகிறப்ப என்ன ஆகும்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து இந்த பக்கமாக டிரான்ஸ்மிட் ஆகி நம்மளால் கேட்க முடியும். இங்கே என்ன ஆகுதுன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் தான் எப்படி இருக்குன்னா இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மெகாஃபோனுக்கும் ஏர் ட்ரம்பட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு பேசுகிற அந்த போர்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா நேரோவாக இருக்கும். இந்த பக்கம் நமக்கு எப்படி இருக்கும்னா ப்ராடராக இருக்கும். ஆனால் ஏர் ட்ரம்பட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போர்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ப்ராடராக இருக்கும். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணுற எட்ஜு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன இருக்குன்னா a sound wave has a frequency of 200 Hz and a speed of 400 m/s in a medium. Find the wavelength of the sound wave. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேர்ம்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி = 200 Hz, வெலாசிட்டி V = 400 m/s இருக்குது. வெலாசிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி கடையில் இருக்கிற ரிலேஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா வெலாசிட்டி V = ஃப்ரீக்வன்சி டைம்ஸ் வேவ் லென்த். அப்போ இந்த வேவ் லென்த் லாம்டாவை இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி, இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 400 m/s
200. அதே மாதிரி ஹர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1/seconds அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே செகண்ட்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா வேவ்லென்த் லாம்டா ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ வேவ்லென்த் ஆஃப் தி சவுண்ட் வேவ் ஈக்குவல் டு 2 மீட்டர். இப்போ செகண்ட் சம்மில் நமக்கு என்ன இருக்குன்னா தி தண்டர் ஆஃப் cloud இஸ் ஹியர்ட் 9.8 seconds later than the flash of lightning. If the speed of the sound in air is 330 meter per second, what will be the height of the cloud? இப்போ நமக்கு எவ்வளோ டைம்க்கு அப்புறம் லைட்னிங்லேருந்து எவ்வளோ டைம்க்கு அப்புறம் நமக்கு தண்டர் கேட்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9.8 seconds. ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து 330 மீட்டர் per second கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த cloud கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிவன் டேர்ம் வெலாசிட்டி அண்ட் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே வந்து என்னதுன்னா ஹைட் ஆஃப் த cloud ஃப்ரம் த கிரவுண்டு. அப்போ ஹைட் ஈக்குவல் டு வெலாசிட்டி டைம்ஸ் டைம். ஸோ இப்போ நமக்கு வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். வெலாசிட்டி வந்து 330 மீட்டர் per second டைம்ஸ் 9.8 seconds. ஸோ இப்போ இந்த செகண்ட்ஸ் கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு ஹைட் ஈக்குவல் டு 3234 மீட்டர் கிடைக்குது. இப்போ ஹைட் ஆஃப் த cloud வந்து எப்படி இருக்குன்னா 3234 மீட்டர். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். A person who is sitting at the distance of 400 meter from the source of sound is listening to a sound of 600 Hz. Find the time period between the successive compressions from the source. இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா சவுண்ட் சோர்ஸ்லேருந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கிறாரு. அவரை கேட்கக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குன்னா 600 Hz இருக்குது. இப்போ நமக்கு டைம் பீரியட் பிட்வீன் சக்ஸசிவ் கம்ப்ரெஷன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஃப்ரீக்குவன்சிலேருந்து தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரீக்குவன்சிக்கும் டைமுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன் பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி தான் இருந்ததுன்னா டைம் பீரியட். அப்போ 1/f. ஸோ 1/600 that is equal to 0.00166 seconds. ஸோ நம்மளோட ஃபோர்த் சம்மில் வந்து என்ன இருக்குன்னா an ultrasonic wave is sent from a ship towards the bottom of the sea. It founds that time interval between the transmission and the reception of the wave is 1.6 seconds. What is the depth of the sea if the velocity of sound in sea water is 1400 meter per second? இப்போ நமக்கு வந்து given terms வந்து t equal to 1.6 seconds. அதாவது சவுண்ட் வேவ் வந்து பாட்டம் வர போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எடுத்த டைம் வந்து 1.6 seconds. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இன் வாட்டர் வந்து 1400 மீட்டர் per second. இப்போ நமக்கு டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து d equal to velocity times time by 2. ஸோ வெலாசிட்டி வந்து 1400 மீட்டர் per second. டைம் பீரியட் வந்து 1.6 seconds by 2. ஸோ நமக்கு இப்போ கேல்குலேட் பண்ணுறப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் d equal to 112 மீட்டர் ஆர் 1120 மீட்டர். அப்போ டெப்த் ஆஃப் த சி வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1120 மீட்டர். இப்போ ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். A man is standing between two vertical walls 680 meter apart. He claps his hands and hears two distinct echoes after 0.9 seconds and 1.1 second respectively. What is the speed of the sound in air? இப்போ இங்கே வந்து நமக்கு ரெண்டு வேர்ட்டிக்கல் வால் இருக்குது. வால் 1 அண்ட் வால் 2 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 680 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இந்த ரெண்டு வால் கடையில் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் நிற்கிறாரு. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து அவர் வந்து வால் 1 இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காருன்னு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா டின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வால் 2 இருந்து அவர் நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா 680 மைனஸ் டி அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் எக்கோ வந்து அவர் எப்போ கேட்குறாருன்னா ஆஃப்டர் 0.9 செகண்ட் கேட்குறாரு. செகண்ட் எக்கோ வந்து ஆஃப்டர் 1.1 செகண்ட் கேட்குறாரு. இப்போ டைம் t1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0.1 செகண்ட்னு எடுத்துக்கிறோம். டைம் t2 வந்து என்ன செய்யணும்னா 1.1 செகண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து வால் 1 இருந்து அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். இந்த டியை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு வால் 1 d equal to velocity times t1 divided by 2. ஸோ நமக்கு இங்கே t1 தெரியும். t1க்கு பதிலாக நம்ம 0.9 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு டியும் தெரியாது, வெலாசிட்டி வியும் தெரியாது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ எப்படி எழுதலாம்னா 2d equal to 0.9 டைம்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 680 மைனஸ் டி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வால் 2.
அப்போ நம்ம என்ன தரோம்னா 680 minus d equal to velocity times d2 divided by 2. இந்த d2க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்னா 1.1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி இந்த ஈக்குவேஷனை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 680 minus d times 2 equal to 1.1 times velocity. ஸோ இப்போ இதை என்ன செய்கிறோம்னா 680 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1360 minus 2d equal to 1.1 times velocity இருக்குது. இந்த 2dக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 0.9v சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 1360 minus 0.9 times velocity equal to 1.1 times velocity. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா velocity v equal to 680 meter per second. அப்போ speed of the sound in air வந்து அந்த person in between the walls கடையில் நிற்கிறப்ப எவ்வளோ இருந்திருக்குன்னா 680 meter per second. இப்போ 6th sum பார்க்கலாம். A person clapped his hands near a cliff and heard the echo after 5 seconds. What is the distance of the cliff from the person if the speed of the sound v is taken as 346 meter per second? இப்போ கிளிஃப்னா ஒரு உயரமான போர்ஷன். ஸோ அந்த உயரமான பகுதியில் நின்று அவர் என்ன செய்கிறாருன்னா கிளாப் பண்ணுறாரு. அவர் கிளாப் பண்ண சவுண்டை வந்து எக்கோவாக வந்து என்ன செய்கிறாருன்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கேட்குறாரு. இப்போ அந்த பர்சனுக்கும் கிளிஃப்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 346 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வெலாசிட்டி தெரியும், டைம் 5 செகண்ட்ஸ், போயிட்டு வர்றதுக்கு எடுத்த டைம் வந்து 5 செகண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் 2d கேல்குலேட் பண்ணணும். 2d ஈக்குவல் டு வெலாசிட்டி டைம்ஸ் t. வந்து வெலாசிட்டியோட வேல்யூஸ் அண்ட் டைம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே. ஸோ அப்போ 346 மீட்டர் per செகண்ட் டைம்ஸ் 5 செகண்ட்ஸ். இப்போ செகண்ட்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம். 346 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு 865 மீட்டர். அதாவது அந்த பர்சனுக்கும் அந்த உயரமான கிளிஃப்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 865 மீட்டர். இப்போ 7th sum. A ship sends out ultrasound that returns from the seabed and it is detected after 3.42 seconds. If the speed of the ultrasound to the sea water is 1531 meter per second, what is the distance of the seabed from the ship? ஸோ இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷிப்பில் இருந்து சவுண்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அது போயிட்டு வர்றதுக்கு எடுத்த டைம் பீரியட் வந்து 3.42 செகண்ட்ஸ். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் வந்து 1531 மீட்டர் per செகண்ட். அப்போ அகெயின் இங்கேயும் டெப்த் ஆஃப் த சீ கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் த சீ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு வெலாசிட்டி டைம்ஸ் டைம் டிவைடட் பை 2. ஸோ வெலாசிட்டி வந்து 1531 மீட்டர் per செகண்ட், டைம் வந்து 3.42 செகண்ட்ஸ். ஸோ இங்கே இந்த செகண்ட்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வெலாசிட்டி அண்ட் டைம் வந்து நினச்சிருக்கோம்னா மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா டெப்த் ஆஃப் த சீ வந்து 2618 மீட்டர். இப்போ நம்ம 8th sum பார்க்கலாம். 2 observers are stationed in 2 boats 4.5 km apart. A sound signal sent by one underwater reaches the other after 3 seconds. What is the speed of sound in water? ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு 2 போட் இருக்குது, 2 அப்சர்வர் இருக்காங்க. 2 போட் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4.5 கிலோமீட்டர். ஆர் டிஸ்டன்ஸ் டி நம்ம எப்படி எழுதலாம்னா இன் மீட்டர்ஸில் 4500 மீட்டர். இப்போ நமக்கு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ தட் இஸ் வெலாசிட்டி v ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 4500, 2 போட் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4500 அண்ட் டிவைடட் பை டைம் t வந்து எவ்வளோனா 3 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் வெலாசிட்டி என்ன கிடைக்குதுன்னா 1500 மீட்டர் per செகண்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1500 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th sum பார்க்குறோம். A strong sound signal is sent from a ship towards the bottom of the sea. It's received back after 1 second. What is the depth of the sea given that the speed of sound in water is 1450 meter per second? ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1450 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியடு பேக் அண்ட் ஃபோர்த் சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னா 1 செகண்ட் எடுத்திருக்கு. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஆர் டெப்த் ஆஃப் த சீ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டெப்த் ஆஃப் த சீ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வெலாசிட்டி டைம்ஸ் டைம் டிவைடட் பை 2. ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து வெலாசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1450
டைம் வந்து 1 செகண்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து வெலாசிட்டி டைம்ஸ் டைம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1450 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 725 மீட்டர். அப்போ டெப்த் ஆஃப் த சி வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 725 மீட்டர். இந்த வீடியோவில் நீங்கள் எக்கோஸ் பற்றி படிச்சிங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோஸ், அப்புறம் மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் யூஸிங் தி எக்கோ மெத்தட், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.